2025 ஆசிய கோப்பை தொடர வென்று கோப்பையை வென்ற கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் இருக்க, இந்திய அணியுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் செய்துள்ள ஒரு செயல் ஒட்டுமொத்த தேசத்தின் பாராட்டுகளையுமே பெற்று வருது. இந்த தொடர் முழுக்கவே பாகிஸ்தான் அணியுடன் ஆடினாலுமே நாட்டின் கொள்கைக்கு ஏற்ப அவங்களுடன் கை குலுக்காமல் தவிர்த்து சூரியகுமார் யாதவ் தொடருடைய முடிவுல இந்திய ராணுவத்திற்கு சிறப்பு மரியாதையை பண்ணிருக்காரு. இந்த தொடருடைய தன்னுடைய போட்டிய சம்பளமாக பெற்ற 28 லட்சத்தையுமே இந்திய ராணுவத்திற்கும் பயங்கரவாத தாக்குதலால பாதிக்கப்பட்ட அவர்களுடைய குடும்பங்களுக்குமே நன்கொடையாக வழங்குவதாக சூரியகுமார் யாதவ் தெரிவிச்சிருக்காரு. பாகிஸ்தானுக்கு எதிரான பரபரப்பு இறுதிப் போட்டியில 5 விக்கெட் வித்தியாசத்துல இந்திய அணி வெற்றி பெற்று 9வது முறையாக ஆசிய கோப்பையை வென்றுள்ளது. இந்த வெற்றிக்கு பிறகு தன்னுடைய எக்ஸல பக்கத்துல இது குறித்து அவர் பதிவிட்டிருக்காரு. இந்த தொடரிலிருந்து கிடைத்த என்னுடைய போட்டி சம்பளத்தை நம்முடைய ராணுவ படைகளுக்கும் பயங்கரவாத தாக்குதலால பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்குமே ஆதரவாக வழங்க நான் முடிவு பண்ணிருக்கேன். நீங்க எப்போதுமே என்னுடைய எண்ணங்கள்ல இருப்பீங்க. ஜெய்ஹிந்த் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வீரர்களுக்கு ஒரு T20 போட்டிக்கு 4 லட்சம் போட்டி சம்பளமாக வழங்கப்படும். அந்த வகையில இந்த ஆசிய கோப்பை தொடர்ல ஆடிய 7 போட்டிகளுக்காக சூரியகுமார் யாதவ் பெற்ற மொத்த சம்பளம் 28 லட்சம். அத்தனையுமே நன்கொடியாக வழங்கியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.